ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இப்போ உள்ள இன்டீரியரில் நம்ம இந்த ஆம்பன் எந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பொறுமையாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த 7.1 டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பை நம்ம எந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பவர் சப்ளை ஏரியா பார்த்துடலாம். பவர் சப்ளை ஏரியாவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது 25 ஆம்ஸ் டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி இந்த போர்டுகளுக்கு எல்லாமே பவர் சப்ளை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த 25 ஆம்ஸ் வரக்கூடிய டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர் என்னோட டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கேன். இதில் 4 கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்கோம். இந்த 4 கெப்பாசிட்டரும் 2 கெப்பாசிட்டி தனித்தனி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 100 வோல்ட்டு 10,000 MFT ஸ்டோன் ப்ரோ கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கேன். இந்த 100 வோல்ட்டு 10,000 MFT கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜா கம்பெனியோட 8 ஃபெட் மோனோ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மகாராஜா 8 ஃபெட் மோனோ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 400 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் என்கிட்ட கேட்டது சப்பு பேஸு வெயிட்டான பேஸ் இருக்கணும் பிரதர், அது அளவுக்கு நீங்கள் ஒரு ஆம்பை மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதனால் சாலிடாக 100% 400 வாட்ஸ், அதாவது நான் 450 வாட்ஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணியிருக்கேன். அதில் அங்கே இங்கே லாஸஸ் ஆனாலும் 50 வாட்ஸ் நானே கொடுக்குறேன். 50 வாட்ஸு லாஸஸில் போனாலும் 400 வாட்ஸு சாலிடாக கிடைக்கும். நீங்கள் 18 இன்ச்சு சப்பூப்பர் நீங்கள் கொடுத்தாலும் பக்காவாக ரன் ஆகும். நல்ல வெயிட்டான பேஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த 2 கெப்பாசிட்டி பயன்படுத்திருக்கோம். மெட்டல் டிரைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50க்கு 10 மெட்டல் டிரைவோட ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்து நம்மளோட போர்டுக்கு 7 சேனல் போர்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டாக பயன்படுத்தியிருக்கோம். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5 சேனல் போர்டு மட்டும்தான். ஓகேங்களா? மேலே 5 சேனல் போர்டு தான் உங்களுக்கு ஸ்டாண்டிங் டைப்பில் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடியில் ஒரு 2 சேனல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான 7.1 டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம இம்ரானோட டிஎஸ்பி கிட்ட தான் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 7 சேனல் போர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ நம்மளோட போர்டு ஸ்டாண்டிங் டைப்பில் கொடுத்து அதுக்கு அடியில் ஒரு 2 சேனல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். இது 7 சேனலாக ஒர்க் ஆகுது. ஓகே. அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சேஃப்டி பர்பஸ்க்காக வேண்டி இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ரிலே சாப் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கோம். இந்த சாப் சாட்டு யாரோடது அப்படின்னா ஜிடெக் கம்பெனியோட சிங்கிள் ரிலே சாப் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட சேஃப்டி பர்பஸ்க்காக வேண்டி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஆடியோ போர்டுலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்டு டிசி வோல்ட்டை வந்துடக்கூடாது. அப்படி வந்தாலும் ஸ்பீக்கர் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு பக் போர்டை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கேன். நான் இந்த 7.1 அன்பாக்சிங் ரிவ்யூ கொடுக்குறம்போது நான் சொல்லியிருந்தேன் எஸ்எம்எஸ் மூலிமா கொடுங்க, பக்காவான உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். ஆனால் இப்போ நம்மளோட அசம்பிள்டு ஆம்பில் அந்த மாதிரி எஸ்எம்எஸ் நான் ஒரு சின்ன ஃபால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். அது என்ன அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலிமா நம்ம கொடுக்குறம்போது பாடி கிரவுண்டு மெர்ஜ் ஆகாமல் நம்ம பாடி மேலே கை வச்சிங்களா லைட்டாக சுறுங்கிறது, ரெண்டாவது பாஸ் பண்ணுறம்போது ஒரு சின்ன இஷ்யூ ஆகிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரே எனக்கு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து கிட்டு வாங்கினவங்களே சார் இந்த மாதிரிலாம் வருது, அதுக்கு என்னங்க சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ எஸ்எம்எஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுக்குறம்போது அந்த கம்ப்ளைண்ட் வரல. எஸ்எம்எஸ் கொடுக்குறம்போது அந்த எஸ்எம்எஸ்ங்கிறது மெட்டல் கேபினெட்டில் இருக்குது. கீழே நீங்கள் பாடியில் உட்கார வைக்கிறம்போது மெர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு அந்த சுறுன்னு வர்றது, ரெண்டாவது ஒரு அம்மிங்க நாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால அந்த எஸ்எம்எஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 012 இல்லை 1202 ரெட்டிஃபையர் பண்ணி ஒரு 12 வோல்ட்டோ இல்லை 11.5 வோல்ட்டோ கொடுத்து ஒரு 3 ஆம்ஸ் வர மாதிரி இந்த போர்டுக்கு கொடுத்துட்டு அப்படின்னா பக்காவாக ரன் ஆகுது. எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த ஃபால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமராக இருக்கட்டும் டெக்னீஷியன்களே என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, என்ன பிரதர் இந்த மாதிரி வருதுங்க, அதுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அதனால் எஸ்எம்பிஎஸ் தான் இந்த கிட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு 11 வோல்ட்டோ இல்லை 12 வோல்ட்டோ நீங்கள் கொடுக்குற மாதிரி எந்த ப்ரொஃபஷன்லேருந்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம். எஸ்எம்எஸ் கொடுக்குறம்போது உங்களுக்கு அந்த சின்னதாக ஒரு பாடி கிரவுண்டு மெர்ஜ் ஆகாமல் ஒரு இண்டென் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்குங்க, எந்த ஒரு விஷயம் இல்லை. அடுத்து நம்மளோட போர்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இந்த கூலிங் ஃபேன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனி டைம் ரன்னிங்லேயே இருக்கும். இந்த ஃபேனோட நாய்ஸ் உங்களுக்கு அவுட்டாக வராது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரிஜினலான ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். சப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டான சப்பு பேஸ் அடிக்கும். 18 இன்ச்சு நீங்கள் சப்பு நீங்கள் லோடு பண்ணாலும் ரிசல்ட் தரமாக இருக்கும். ஏன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பேக் சைட்லேயும் ஒரு
ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த கிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இம்ப்ரானிக்ஸோட 7.1 டால்பி டிடிஎஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிமோட் கிட்டுங்க. ஆக்சுவலாக இந்த ரிமோட் கிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கிட்டே கிடையாது. இது ஃபாரினில் உள்ள கிட்டு. ஏன் இதை நான் ஃபாரின் உள்ள கிட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி ஆம்பில் கொண்டாந்துருக்காரு இம்ரான் பிரதர். ஏன்னா டால்பி டிடிஎஸ் டால்பி அட்மாஸு நிறையா கண்டென்ட்டு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கண்டென்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. ஒரிஜினலான ஒரு ஆடியோவோ அவுட்புட்டு கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச வகையும் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டால்பி டிடிஎஸ் டால்பி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ரிமோட் கிட்டு, ஏன் எக்ஸாம்பிளுக்கு இவரோட கிட்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா DX 110A இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய டால்பி டிடிஎஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகும். அதெல்லாம் பழைய வெர்ஷனில் உள்ள டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிகோடராக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரிஜினலான டால்பி அட்மாஸ் டால்பி டிடிஎஸ்னால் இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் வரக்கூடிய அவுட்டு தான் நல்லாயிருக்கும், இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு இந்த கிட்டில். ஓகேங்களா, இந்த கிட்டை காப்பி அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க. பாருங்களேன், நல்லா பாருங்கள், இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த கிட்ட விலை கொடுத்து வாங்கி இதை நிறைய ஆப்ரேஷன் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி R&D பண்ணி இதை காப்பி அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கூட்டம் வரப்போகுது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த கிட்டு உருத்தான கிட்டு. நீங்கள் ஒரு டால்பி அட்மாஸில் ஒரு மூவி பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அசம்பிள்டு ஆம்பில் இந்த கிட்ட தவிர வேறு எந்த அசம்பிள் கிட்லேயும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடாது. அப்படி வருது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு கிட்டு, இதுக்கப்புறம் தான் செகண்ட் கிட்டு பண்ணுறம்போது காப்பி அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த கிட்ட காப்பி அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கிட்லேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு அவ்வளோ தெளிவாக துல்லியமாக ஒரு அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. ஒரு கம்பெனி ஏவி ரிசர்வ் போல் கொண்டாடணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதை நிரூபித்து காட்டியிருக்காங்க நம்ம இம்ரான் பிரதர். ஓகேங்களா, ஒவ்வொரு கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த கிட்ட காப்பி அடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா நல்ல விஷயம். காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஓகே, காப்பி அடித்தாலும் ஃபஸ்ட்டு கொண்டாந்தது அறிமுகப்படுத்துனது இம்ரான் தான் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே வேர்ல்டு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்துக்கு அவங்க காப்பி அடித்து கொண்டாந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. சொந்த முயற்சியில் வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த கிட்ட வந்து பார்த்தோன்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஒரு 3 பேர், என்னோடய பிரதர் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பிரதரும், அப்புறம் இம்ரான் பிரதரும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கே நேரில் வந்து விசிட் பண்ணி நாங்கள் நிறையா கண்டென்ட்லாம் செக் பண்ணி பார்த்தோம். என்னென்ன பக் இருக்குது, டால்பி சப்போர்ட் பண்ணுதா, டால்பி டிடி சப்போர்ட் பண்ணுதா, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுதா, டால்பி அதாவது ஒவ்வொரு கண்டென்ட்டும் எப்படி ஃபார்மேட்டில் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நாங்கள் 3 பேரும் R&D பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். இம்ரான் பிரதர்லாம் நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து செக் பண்ணி ஓகே இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது பிரதர், இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து செக் பண்ணுற போது நாங்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணி இது இப்படிலாம் ஒர்க் ஆகுது, இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, நம்ம கொடுத்த காசுக்கு டபுள் மடங்கு ஒர்த்தாக இருக்குது இந்த கிட்டு. அதுதான் பெரிய விஷயமே. ரிசல்ட்டு ஒரு அசம்பிள்டு ஆம்பில் கொண்டாடணும் அப்படின்னா இந்த கிட்டு வந்து பார்த்தோன்னா பக்காவாக ஒர்த்தபுளாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் இந்த ஆம்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணியிருக்க விஷயங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆம்பு அசம்பிள் பண்ணிக்கோங்க. இந்த கிட்டு வந்து பார்த்தோன்னா வாங்கி யூஸ் பண்ண நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் கிடைக்காது, எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் ஆயிடுச்சு. நான் அடித்த கிட்டே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 100 கிட்டு தான், 100 கிட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த பேஜ் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 1 or 2 மந்தில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி இம்ரான்லேருந்து ஒரு 2 கிட்டு அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஒன்று 5.1, அடுத்து 5.4. இந்த 2 கிட்டு வந்து பார்த்தோன்னா அடுத்த கொஞ்ச நாளே வரப்போகுது. அதுவும் தரமான சம்பவம் பண்ணும். இப்போ இதுவும் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சு, நல்லாவும் இருக்குது. அடுத்து அந்த கிட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ தரத்தை வந்து பார்த்தோன்னா உயர்த்தி வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.